மதுரையில விஜய் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. தமிழக அரசியல் களத்துல விஜயோட வருகை ஒரு புது எழுச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல மாநாடுங்க, அது எங்களுக்கு தெரியும். அதுல எவ்வளவு இருக்கைகள் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேடை போட்டது, கொடி நட்டது, பந்தல் போட்டது எல்லாமே நாங்களும் பயன்படுத்துற கான்ட்ராக்டர்கள் தான். இங்க சென்னையில நான் நடத்துற எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து இங்க மேடை போட்டவங்க, பந்தல் போட்டவங்க, கொடி போட்டவங்க 3 பேருமே. அங்க எவ்வளவு சேர் போட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை சொல்வது நாகரிகமா இருக்காது. ஆனாலும் அது பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. திரு விஜய் அவர்கள் பேசி அந்த ரேம்ப் வாக்கிங் வந்து போன உடனே அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க பாதி பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. நிறைய தொலைக்காட்சிகள்ல அது செய்தியா வந்தது. ஏன் உங்க தொலைக்காட்சியிலேயே அது பெரிய செய்தியா வந்தது, நான் பார்த்தேன். அப்போ அவரை பார்க்க வந்த கூட்டம் பார்த்துச்சு, போயிருச்சு. அது அந்த மாநாடு வெற்றி மாநாடுலாம் சொல்ல முடியாதுங்க.